நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, மாநாட்டு திடல் முழுவதும் நாசமாச்சு, தவேகா தொண்டர்கள் என்ற போர்வில அணில் குஞ்சுகள் செய்த அளப்பறைகள். இரண்டாவது செய்தி, நடிகர் விஜய் அவர்களை கழுவி கழுவி ஊத்திய எடப்பாடி பழனிசாமி. இந்த பதிலடியே போதும், இனி அதிமுக பற்றி வாயே திறக்க மாட்டாரு நம்ம விஜய். அந்த அளவுக்கு வச்சி செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்தாலே கண்ணு உறுத்தும். எப்படியாவது கோல் மூட்டி விட வேண்டும், ஒருத்தர் அடிச்சுக்கணும், ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவே இருக்கக்கூடாது, எப்படியாவது பிரிச்சு விட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எண்ணுவார்கள். அந்த எதிர்கட்சியுடைய அரசியலுக்கு நாம பலியாகி விடக் கூடாது. கேப்டன் கூட அப்படித்தான் அதிமுக கூட்டணி வச்சாரு, வெற்றி பெற்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கும் என்ற விஷயத்தை விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்ளவே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் தேமுதிகவும் எப்போதும் நெருக்கமாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் கூட்டணியில. இனி ஜென்மத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வராது, மூன்றாம் இடம் போனதுதான் அப்படின்னு நினைச்சவங்க வெற்றி பெற்றா மட்டும் போதுமா, எதிர்கட்சி தலைவராக வந்து விட்டால் மட்டும் போதுமா, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற 2 நாள்லயே பாத்தீங்கன்னா திமுக ஊடகத்தை வச்சு கேப்டன் அவர்களை சூடு ஏற்றினாங்க. பிறகு சட்டப்பேரவையிலே தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களும் அதிமுக தலைவியா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டார்கள். அப்பவே ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு இனிமே இறங்கு முகம்தான் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே தேமுதிக பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தேய்ந்தே போய்விட்டது. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? எப்போது அதிமுக மீது நீங்க நம்பிக்கை வச்சீங்களோ, எப்போது நம்முடன் கூட்டணி சேர்ந்தீங்களோ, உங்களை நாங்க காப்பாத்துவோம். ஆனா எங்களுடன் இருந்துகிட்டு திமுக விரிக்கின்ற வலையில நீங்க விழுந்து நம்மளை விமர்சிக்கிறீங்கன்னா, எப்போது அடுத்தவன் சொல்றதுதான் நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்தவன் மக்களுக்காக பேசுறான், நம்ம கூட்டணியை உடைக்க பேசல என்று நினைச்சுக்கிட்டு நீங்க அரசியல புரிந்து கொள்ளாம அதிமுகவையும் அதிமுக தலைமையும் விமர்சிக்கிறீங்கன்னா நீங்க அழிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம கேப்டன் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக வலையில விழுந்து அழிந்தே போனார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் இப்போதும் சரி, திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாரு, ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு நினைச்ச திமுக எப்பதான் அதிமுக விமர்சிக்க போறாரு நம்ம விஜய்? ஏன் ஆளுகின்ற கட்சி மட்டும்தான் ஊழல் கட்சியா? ஏன் ஆண்ட கட்சி நல்ல கட்சியா அப்படின்னு சொல்ல அதிமுகவின் தொட்டாரு, அவரு கெட்டாரு. எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன்னு. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு சில காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம பேசுறது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியுங்க. என்ன காட்சி அப்படின்னு சொல்லுகின்ற போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மாநாட்டு திடலை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்த தவேகா தொண்டர்கள் என்ற அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஆதாரமாக இந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருக்கும், இவன் அரசியல் கூட்டத்துக்கு வந்தானா இல்ல அடித்தடிக்கு வந்தானா. ஆனா நின்னா கால் வலிக்கும், உக்காந்துக்கலாம், கொஞ்சம் வெயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நமக்கு வசதியாக இருந்த சேரை கூட்டம் முடிந்த உடனே மொத்தமா உடைச்சு தள்ளிட்டு போறான்னா, இவன் அரசியல் கூட்டத்துக்கு வந்தானா இல்ல அடித்தடிக்கு வந்தானா? இந்த சேர் என்ன பாவம் பண்ணுச்சு? இவ்வளவு நேரம் அவனை சுமந்தது தானே அது கண்டது. போகின்ற போது அது ஏன் உடைச்சு போட்டு போனோம்? ஆனா விக்கிரவாண்டியிலாவது பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்த சேர்களை உடைச்சு போட்டு போனானுங்க இந்த தவேகா தொண்டர்கள். ஆனா மதுரையில நம்ம விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்கு போனாங்க தெரியுமா, அந்த ரேம்ப் வாக்கையும் பாத்தீங்கன்னா தூள் தூளா உடைச்சு போட்டு போயிருப்பாங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். சோ வந்திருக்கிறவன் தொண்டம் கிடையாது, சினிமா தியேட்டர்ல விசில் அடிச்சு படம் பார்த்து கை தட்டி ஸ்கிரீனையே கீழ்ச்சிட்டு போறான் பாருங்க. தியேட்டருக்குள்ள 100 பேர் 200 பேர் இருந்தாலும் என்னுடைய தலைவனுடைய படமானது ஜோராக்குதுன்னு சொல்லிவிட்டு பட்டாசு வெடிக்கிறான் பாருங்க, ஆபத்தை உணராம. அந்த மாதிரிதான் வந்திருப்பது கொள்கைக்காக, வந்திருப்பது விஜயை பலப்படுத்துவதற்காக, வந்திருப்பது விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு என்பதற்காக. விஜய் சொல்வதை ஊர்ல போய் நடைமுறைப்படுத்த வேண்டும், கண்ணும் கருத்துமாக இருக்கணும், அவர் சொல்றத கருத்தா கேட்கணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இங்க வந்தவன் கிடையவே கிடையாது. மொத்தமாக பாத்தீங்கன்னா விஜய திரையில பார்த்தமே நேரடியா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் போல இருக்குது. இரண்டாவது உட்காந்து வச்சானா, டே எவ்வளவு நேரம் நின்று இருந்தா, எனக்கு சேர் கொடுத்தியா, இந்த சேர் ஏன் இருக்கணும் அப்படின்னு போகும்போது ஒடிச்சு போட்டு போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் மாநாடோ பொதுக்கூட்டமோ நடந்தா இந்த தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை ரணகலமா மாத்திட்டு போயிடறாங்க. இப்படிதான் உடைச்சி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க.
இந்த தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நாம மாநாட்டுக்கு வந்தோம், நாம வீட்டுக்கு போயிட்டோம், எவனோ தானே காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இன்னும் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்க விஜய் ஆட்சி படத்துக்கே வரல. ஆட்சி படத்துக்கு வந்தாவது பரவாயில்ல, ஏதோ கொள்ளடிச்சு வச்சிருப்பான்னு சொல்லலாம். ஆனா சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த காசுல தான் நீ உடைச்சிருக்கின்ற ஒவ்வொரு சேருக்கும் காசு கொடுக்குறான். நீ சாப்பிட்ற காசுக்காக இருந்தாலும் சரி, நீ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நீ குடிச்ச வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, சினிமாவில் சம்பாதிச்ச காசை தான் இந்த விஜய் அவர்கள் இப்ப அவுத்து மூட்டை மூட்டையா கொடுத்துருக்கான். ஆனா நல்லா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி சேர ரசிகன் என்ற போர்வையில வந்தவன் உடைச்சி எரிஞ்சு போக மாட்டான். கவர்மெண்ட் ஏமாத்தினா இல்ல, அதனாலதான் சேரா உடைச்சி எரிஞ்சு விட்டு கடைசியில கரியெல்லாம் காசா போகுது. தப்பா சொல்லிட்டு காசு எல்லாம் கரியா போகுதுங்க. இந்த மாதிரி விக்கிரவாண்டியில சேர்களை உடைச்சி எரிந்ததுனால தான் மதுரையில வந்து எப்ப மாநாட்டுக்கு சேர் கொடுப்பான் என்று சொன்ன பிறகு, நான் சேர் தரேன் ஆனா ஒழுங்கா ரிட்டர்ன் வருமா என்று கேட்டவங்க, ஒழுங்கா ரிட்டர்ன் தந்துடுறேன் அப்படின்னு தாவேகா சார்பில் உறுதியளித்தாங்க. ஆனா தவேகா தொண்டர்களுக்கு அரசியலும் தெரியல, முதிர்ச்சியும் இல்ல, அனுபவம் இல்ல, பக்குவமா நடந்து கொள்கின்ற வயசும் இல்ல. அதனால இவனுங்க சேரை திருப்பி ஒழுங்கா தரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சேரை உடைச்சுதான் தருவாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்துல விஜய்க்கு சேரை கொடுக்காம விட்டாங்க. பிறகு விஜயை பொறுத்த வரைக்கும் கேரளாவில இருந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்ணாரு கடைசி நேரத்துல. ஆனாலும் கேரளாக்காரனுடைய ஒருத்த சேர கூட தப்பிக்கவே இல்லை, போகும்போது உடச்சு போட்டு போயிட்டானுங்க. சோ விக்கிரவாண்டியில சேரு கான்ட்ராக்ட் கொடுத்தவன் மதுரை கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டான். ஆனா கேரளாக்காரன் நினைச்சிருப்பான், நானும் தான் பொதுக்கூட்டத்துக்கு சேர்லாம் தரேன், ஆனா உங்களை மாதிரி பார்த்ததுலடா சாமி அப்படின்னு வந்து நிச்சயமா கேரளாவில இருந்து சேருக்கு கான்ட்ராக்ட் எடுத்துவன் நினைச்சிருப்பான். ஏன்டா திருப்பி எடுத்து போது ஒரு சேர் கூட மாட்டா கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற எண்ணம் தான் சேரை கொடுத்தவனுக்கு வந்திருக்கும். சோ இப்பேற்பட்ட காளாங்குட்டிகளை வச்சுக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவி விஜய பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கத்துக்கின்ற அணில் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணா எடப்பாடி பழனிசாமி சும்மா விடுவாரா? கழுவி ஊத்திட்டாருங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியல. ஏதோ படம் நடிச்ச, அதனால கொஞ்சம் புகழ் வந்தது, அதனால சம்பாரிச்ச, அப்படியே அரசியல் கட்சி தொடங்கிட்ட. இன்னும் 2 வருஷம் இருந்தேன்னா சினிமாவிலே ஓய்வு பெற்றிருப்ப. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அரசியலுக்கு வந்துட்ட. ஆனா எந்த உழைப்பும் உழைக்கல, யாரையும் சந்திக்கவே இல்லை, அதோட போச்சுன்னா எதற்கும் தியாகம் பண்ணவே இல்லை, அர்ப்பணிப்பு உணர்வும் இல்லை, யாருக்கும் சேவை பண்ணவே இல்லை. ஆனா நான் முதலமைச்சர் தான். ஒரு விதை போட்டா கூட அது முளைக்கணும், செடியாகணும், பிறகு மரமாகணும், அதற்கு பிறகுதான் காய்க்கும். ஆனா நீ நட்ட உடனே பலன் தர வேண்டும் என்று நினைக்கிற, கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சர் ஆயிடலாம் நினைக்கிற. அப்படிலாம் ஆகவே முடியாதுடா. எம்ஜிஆர் மாதிரி தானே நீ கருதி கொண்டு இருக்கிற. ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக இடத்துல எத்தனை நாள் அரசியல் படித்தார் தெரியுமோ? தனியா வந்து 5 ஆண்டு காலம் தூங்காம ஒவ்வொரு ஊரா போனாரு தெரியுமோ? ஆனா நீ வீட்லயே உட்காந்துக்கிட்டு சினிமா வசனத்தை எவனா எழுதி கொடுத்தா மேடையில வந்து பேசிக்கிட்டு அதிமுக யார் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதிமுக யார் கையில் இருக்குது என்று கூட தெரியாத நீ எல்லாம் வந்து எப்படி தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ள போற? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு, ஒண்ணுமே தெரியல அரசியல் களத்துல, இவங்களை நம்பி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் 30-40 ஆண்டு காலம் அரசியல் களத்துல இருந்தாங்க. வெற்றி தோல்விகளை பார்த்தாங்க, துரோகத்தை பார்த்திருக்காங்க, ஏமாற்றத்தை பார்த்திருக்காங்க, கூடவே இருந்து கால வாரத்தை பார்த்திருக்காங்க. இப்படி பல்வேறுபட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தாங்கி அனுபவப்பட்டு உரம் ஏறி போன பிறகுதான் வெற்றி கோட்டையை தொட்டிருக்கிறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி சொல்லுகின்ற போது, நான் எந்த கட்சியில எம்ஜிஆரை பார்த்து சேர்ந்தனோ இது நாள் வரைக்கும் அதே கட்சியில நான் இருக்கிறேன். என்ன காரணம்? கட்சிக்கு விசுவாசமா இருந்தது, அர்ப்பணிப்புடன் இருந்தது, சேவை செய்தது. இவையெல்லாம் தான் என்னை இன்னைக்கு கட்சியினுடைய உயர்மட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனா எனக்கு பதவி கிடைத்தாலும் பதவி கிடைக்காவிட்டாலும் கடந்த காலங்களில் நான் அதிமுகவில் இருந்து பணி செய்திருக்கின்றேன். ஆனா உன்னா கூட இருக்கிறவன் பதவி இல்லைன்னா உன்னுடன் இருப்பானா? எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பதவி இல்லை என்று சொன்ன பிறகு கூட கழட்டிக்கிட்டு வேற கட்சிக்கு போயிருக்காங்க. கட்சி தொடங்கி 4 மாசத்திலேயே 40,000 பேரை மாற்று கட்சிக்கு அனுப்பி வைத்து விட்டு நீ எல்லாம் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சு அதிமுக விமர்சனம் பண்ற? நீ ஒரு மாநாடு நடத்தினிய, அது ஒரு மாநாடா? இல்ல அந்த மாநாட்டுல பேசின விமர்சனங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியானதா? குற்றம் செய்யறவனை விட குற்றத்துக்கு உறுதுணையா இருக்கான் பாரு, அவன் தான் முதல் குற்றவாளி. ஆனா தப்பு செஞ்சான் என்று சொல்லிட்டு திமுக விமர்சனம் பண்ற. ஆனா திமுகவுடைய எல்லா தவறுகளுக்கும் உறுதுணையா இருக்கக்கூடிய
கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சனம் பண்ணியா? இல்ல திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணியா? இல்ல காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியா? காங்கிரஸ் மீது உன்னுடைய பார்வை என்ன? இலங்கை தமிழர்களை கொன்றார்களே, அது பற்றி என்ன சொல்ல போற? காற்றுல கூட ஊழல் பண்ணாங்களே, அதை பற்றி நீ என்ன சொல்ல போற? காங்கிரஸ் கட்சி சுத்தமான கட்சியா? காங்கிரஸ் கட்சியானது கச்சத்தீவை தாரை வார்த்தது இல்லையா? அதை தானே மோடி அவர்களை பாத்தீங்கன்னா மீட்க சொல்ற. அப்போ அந்த காங்கிரஸ் ஆனது நல்ல கட்சியா? பாஜக விமர்சிக்கிற நீ காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கல? காவிரி உரிமை யாரால் பலி கொடுக்கப்பட்டது? முல்லை பெரியார் அணையினுடைய உரிமை யாரால் பலி கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு மீனவர்கள் பாத்தீங்கன்னா 640 பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள் சொல்றீங்க. யார் ஆட்சியில் உயிரிழந்தார்கள்? நம்ம மோடி ஆட்சியிலையா? சோ அரசியல் களத்துல நீ எல்லாம் சர்வேவே பண்ண முடியாதா சாமி? ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் இருக்குது, எப்போது என்ன நடந்தது எதுவுமே தெரியல. திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பற்றி நீ விமர்சனமே பண்ண மாட்டற. கடந்த காலங்களில் இந்திய திணித்ததா இருந்தாலும் சரி, குலக்கல்வியை கொண்டு வந்ததா இருந்தாலும் சரி, பிற்போக்குத்தனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருந்த காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா நீ விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற. ஆனா பாஜக விமர்சனம் பண்ற. மதவாத கட்சியா? எந்த அளவுக்கு மதவாத கட்சி? எதனால மதவாத கட்சி? எதுவுமே சொல்லாம, எந்த தரவுகளும் சொல்லாம பொத்தாம் பொதுவாக திமுக வைக்கின்ற குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு போனா எப்படி? அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நடிச்சிட்டு நேரடியா அரசியல் களத்துல இறங்கிட்டு எப்பா எனக்கு ஆதரவு இருக்குது, நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய விமர்சனத்தெல்லாம் ஒருபோதும் காது கொடுத்து கேட்காதீங்க. நாம உழைப்போம், நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். முதல்ல விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு வேணுங்க. அரசியல் களத்துக்கு வந்துட்டா துரும்ப கூட பாத்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனா அதிமுகவை ஒரு பொருட்டாவே கருத மாட்டார். அது என்னவோ காங்கிரஸ் போன்றையும் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றும் இருக்கக்கூடிய தேய்ந்து போன கட்சி என்று நினைக்கின்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமியே சொல்லுவாரு, நம்ம கட்சி மாதிரி 4-5 உடைஞ்ச கட்சி எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கும் நம்ம கட்சி தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு நேத்து காஞ்சிபுரத்திலே பேசுவார். இன்னைக்கும் திமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் இருக்கு. நாம சொல்லல, நீ போய் திமுக காரனை கேள, யாரால திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு திமுக காரனை போய் கேள. இல்ல விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, ஊடகம் எல்லாம் விஜய் 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 என்று கத்துறாங்க, அதிமுக புறக்கணிக்கின்றார்கள். ஆனா நாம மக்களுடன் கூட்டணி போட்டிருக்கோம். நாம ஊடகத்தில் உட்கார்ந்து பேசல, நேரடியா போய் மக்களை சந்திக்கின்றோம். ஊர் ஊரா போறோம், தெரு தெருவா போறோம், ரோடா போறோம். நாம அது மட்டும் இல்ல, எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா போராடுறான், அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இப்படி எல்லாம் நம்ம மக்களுக்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் தொண்டாற்றி கொண்டு இருக்கின்றோம். எப்போதும் களத்தில் இருக்கிறோம். ஆனா நம்ம தோத்துருவோமா? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆயிடுவாராம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவரை பேரை கூட உச்சரிக்கவே இல்லை. சில பேர்லாம் படத்தில் நடிச்சுட்டு, சில பேர்லாம் இன்னைக்கே முதலமைச்சர் ஆக வேண்டும் நினைக்கிறாங்க, சில பேருக்குலாம் அரசியல் நிலவரம் என்னவென்றே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயனுடைய பெயரே பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். முதல்ல அரசியல் களத்துக்கு வந்தா உழைக்கணும் ஐயா. உழைக்காத எவனுமே உயர வர முடியாதுயா. அதனால வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் மீதுலாம் விமர்சனம் வைக்காத. மக்களுடன் இருக்கக்கூடிய என்ன போய் நீ விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா பாத்தீங்கன்னா விஜய டார்டரா கிழிச்சிருப்பாரு, கழுவி ஊத்திருப்பாரு. எப்போதுமே சரி, திமுக 2 பேருக்கு இடையில சண்டை மூட்டி விடுறதுல செம்ம கை தேர்ந்த கட்சிங்க. அந்த மாதிரி தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருந்தாரு, அதிமுக மீது குற்றச்சாட்டு வைக்காம. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி தான் தப்பு செய்யும் இல்லையா, மக்களுக்கானவற்றை செய்யாது. அப்ப அதனுடைய தவறுகளை மட்டும்தான் நம்ம சுட்டி காட்ட முடியும். அப்படி சுட்டி காட்டுகின்ற போதுதான் திமுக தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும், மக்களுக்கு நல்லது நடக்கும். விஜய் தான் எங்க பிரச்சனை பேசினாரு, அவருக்கு ஓட்டு போடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திமுக நிராகரித்து விட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் விட்டுருதான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்களாம், ஆளுமை இல்லாதவர்கள் போன்று சித்தரிப்பார்களாம். அதிமுக தொண்டர்களை கூட ஒருங்கிணைக்க முடியாதவங்க, குழப்பம் இல்லாம வச்சு கொள்ளாதவங்க இன்னைக்கு அதிமுக வழி நடத்துறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாரு. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், முதல்ல வந்தே அரசியலுக்கு கூட்டத்தை பார்த்து நீ கர்வம் அடையாத, முதல்ல உழை. 2வது அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கட்டும், எதிர்பார்ப்புகள் முதல்ல குறைவா இருக்கட்டும். இந்த எதிர்பார்ப்பு குறையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் பாத்தீங்கன்னா உன்னுடைய மனசானது உடைந்து விடாது. மீண்டும் போராடலாண்டா அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எதிர்பார்ப்பு நீ உழைக்காம வீட்டில் இருந்தாவே போதுன்னு நினைக்கிற. எவனா ஒருத்தன் உழைப்பான், எவனா ஒருத்தன் உனக்காக வேலை செய்வான், எவனா ஒருத்தன் உன் கட்சியை வளர்ப்பான், அப்புறம் நீ முதலமைச்சர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் கிடையவே கிடையாது.
தயவு செய்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு வந்து களத்துல வேலை செய்ய, அதுக்கப்புறம் அதிமுக விமர்சனம் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திருக்கிறாரு. சோ விஜய்க்கு நல்ல பாடத்தை எடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரு எதிரி என்று நீ பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த எதிரி மீது தான் கண் இருக்கணுமே கண்டி அவங்கள வீழ்த்துவதற்கான வேலையை மட்டும் பார்க்கணும். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பகைத்து கொண்டோம் என்றால் நாம எதிரி அதிகமா சம்பாதிச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் வெற்றியை பெற முடியாது என்ற அரசியல் இலக்கணத்தை எடப்பாடி பழனிசாமி நேத்து காஞ்சிபுரம் கூட்டத்துல நல்ல விளக்கமா நம்ம விஜய் அவர்கள் சொல்லி வச்சாரு. எவ்வளவு சொன்னாலும் சரி, திரைத்துறையிலிருந்து வந்தவங்க இல்லையா, வசனத்தை பேசி பழக்கப்பட்டவங்க இல்லையா, அதனால நெஜ கல நிலவரம் தெரியாது. அடுத்த தேர்தலில் பட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி நண்பர்கள்.